அன்பினர்களே, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு யுத்த அக்கவுண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? நாம அதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடுக்கின்ற அதே நேரத்தில் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்றை ஆப்கான் மீது தொடுத்தது இல்லையா? அந்த தொடர் அக்கவுண்ட் தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாகிஸ்தான் வடமேற்கு பகுதியில் உள்ள ஹைபர் பங்க்துவா மாகாணத்தில் உள்ள காவல் நிலையம் மற்றும் சோதனை சாவடி மீது நடத்தப்பட்ட பயங்கரமான தாக்குதல். அதுமே கார்பாம் 15 பேர் காலி. சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு பாகிஸ்தானில் பன்னு மாவட்டத்தில் உள்ள ஒரு போலீஸ் சோதனை சாவடி மற்றும் காவல் நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. உயிரிழப்பு என்னவாம்? இந்த தாக்குதலில் குறைந்தது 12 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்தனர் மற்றும் பலர் பெருங்காயம் அடைந்துள்ளனர். தாக்குதல் முறை எப்படி? வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வாகனத்தை கார்பாம் தற்கொலை படை பயங்கரவாதி ஒருவர் போலீஸ் நிலையம் மீது மோத செய்துள்ளார். அந்த வெடிப்பின் காரணமாக அந்த கட்டடம் நொறுங்கி தரைமட்டமானது. தொடர் தாக்குதல். வெடிப்பை தொடர்ந்து மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளால் சாரமாரியாக சுட்டும் ரோன்களை பயன்படுத்தியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்க சென்ற மீட்பு குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. யார் பொறுப்பேற்றுக்கிற தாக்குதலுக்கு? இந்த தாக்குதலுக்கு அதாவது இத்தேஹாத் என்ன குலவெல்லாம் வாய்க்கு நுழையாத பேருப்பா, இத்தேஹாத் உல் முஹாஜிதீன் எனும் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இது பாகிஸ்தானின் தலிபான் குரூப் ஒன்று, டிடிபி என்ற ஒரு பிரிவாக கருதப்படுகிறது. இப்ப பாருங்க, இவனுகள் நினைச்ச மாதிரி அடிக்கிறானுகள், நினைச்ச மாதிரி கொள்றானுகள். மிகவும் மோசமானவன் ஆப்கான் தான். நீ ஏன் அமல்ல கை வச்சாய்? தேன்கூட்டுக்கு கை வச்ச மாதிரி இருக்குல்ல, பார்த்துக்க. இந்த செய்திகள் பாகிஸ்தானின் காவல் நிலையம் மீதான கொடூரமான தாக்குதலாக துருக்கி இதை வன்மையாக கண்டிருக்கிறது. டர்க்கி கண்டிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் காவல் நிலையம் மீதான கொடூர தாக்குதலை டர்க்கி வன்மையாக கண்டிக்கிறது. பாகிஸ்தானின் ஹைபர் பக்துவா மாகாணத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் மற்றும் துப்பாக்கி தாக்குதலில் 15 அதிகாரிகள் கொல்லப்பட்டதை அங்காரா மிக வன்மையாக கண்டித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இஸ்லாமாபாத்துடன் தனது ஒற்றுமையை டர்க்கி மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. வடமேற்கு பாகிஸ்தானின் ஹைபா பக்துவா மாகாணத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலை துருக்கியின் வெளியுறவு அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் உயிரிழப்புக்கு தனது இரங்கலையும் இன்று தெரிவித்துள்ளது. ஒரு எழுத்துப்பூர்வ அறிக்கையில் அமைச்சகம் பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்து பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் வெளிப்பாடுகளுக்கும் எதிரான போராட்டத்தில் டர்க்கி தொடர்ந்து பாகிஸ்தானுடன் ஒற்றுமையாக நிற்கும் என்றும் அந்த அறிக்கையில் டர்க்கி தெரிவித்துள்ளது. சமீப மாதங்களில் நடந்த மிக கொடூரமான தாக்குதலில் ஒன்றாக கருதப்படும் இந்த தாக்குதல் சனிக்கிழமை இரவு பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. உள்ளூர் ஊடக அறிக்கைகளின்படி தற்கொலை தாக்குதல் மற்றும் துப்பாக்கி தாக்குதலில் இணைந்து நடத்தப்பட்டதில் குறைந்தது 15 போலீசார் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வாகனத்தை காவல்துறை சோதனை சாவடிக்குள் ஓட்டிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் தற்கொலை தாக்குதல் நடத்தியவர் குறித்த செய்தி டான்விஸ் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்றது. குண்டுவெடிப்புக்கு பிறகு துப்பாக்கி ஏந்தியவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் கூடுதல் வெடிகுண்டுகளையும் வெடிக்க செய்தனர். இந்த தாக்குதலில் மேலும் 3 அதிகாரிகள் காயமடைந்ததாகவும் மாநகர காவல்துறை தலைவர் ஷஜாத் கான் தெரிவித்துள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தானில் தீவிரவாத வன்முறை அதிகரித்துள்ளது. இதில் பல தாக்குதல்கள் தலிபான் பாகிஸ்தான் டிடிபி அமைப்பின் மீது சுமத்தப்படுகின்றன. இந்த அமைப்பு ஆப்கானிஸ்தானின் எல்லையில் இருந்து செயல்படுவதாக இஸ்லாமாபாத் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இருப்பினும் ஆப்கானிஸ்தான் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து வருகிறது. பாகிஸ்தானின் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளை துருக்கி நீண்ட காலமாக ஆதரித்து வருகிறது. மேலும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராட பிராந்திய ஒத்துழைப்புக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகின்றது. துருக்கி பாகிஸ்தானுடன் கைகோர்த்து நிற்கும் என்றும் சொல்லுகின்றார். ஆப்கானை பத்தி தெரியாம கைகோர்க்கார். அவன் சும்மாவே அவனோட தொழிலே தெரியும் தானே. ஆப்கான் காரன் என்றாலே அவன்கள் பயங்கரவாதிகள் தான், மிகப்பெரிய மோசமான பயங்கரவாதிகள். உங்களை காப்பாத்துங்க சாமி. பார்ப்போம் மற்றொரு காணொளியில் நேர்களே. வணக்கம்.
நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.